அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 161/27/28 குருவாயூர்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகக்கூடியது. இப்போதைக்கு தாம்பரம் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டு கோச்சுகள் வந்து மொத்தம் 7 பெட்டிகளை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்மளில் பெரும்பாலான பேர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டி வகையிலான கோச்சஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பகல் நேரத்தில் உட்காந்து போகிறதுக்கான ரிசர்வேஷன் கோச்சாக அது இருக்கும். அன்ரிசர்வ் கோச்சுக்கும் இந்த டி வகையிலான கோச்சுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. சைடில் இருக்கிற யூஆர் இல்லை யூஎன் அப்படிங்கிற போர்டை தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்த டே டைம் சிட்டிங்கில் இந்த கோச்சஸில் D1 D2 அப்படிங்கிற வரிசை இருக்கும். அப்படி இந்த வண்டிகளில் இந்த குருவாயூர் சென்னை எக்மோர் வண்டியில் பார்த்திங்கன்னா 4 பெட்டிகள் இருந்தது. ஸோ அதை இப்போது அன்ரிசர்வ் பெட்டிகளாக மாற்றி அமைச்சிட்டாங்க. இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா 7 பெட்டிகளோடு இருக்குது. அதாவது முன்னாடி வந்து 5 பெட்டிகளும் பின்னாடி 2 பெட்டிகளும் இருக்குது. நான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா சென்னை எக்மோர்லேருந்து புறப்படுற அந்த ரேக்குக்கு. இதே நீங்கள் குருவாயூர்லேருந்து போகிற மாதிரி இருந்தால் இதே ரேக்கை வந்து ரிவர்ஸாக பார்த்துக்கணும். இந்த வண்டி வந்து நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு போய் தான் அதுக்கப்புறம் லோக்கோமோட்டிவ் ரிவர்ஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தற்காலிகமாக இதை நாகர்கோவில் டவுன் வழியாக இயக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த கனெக்டிங் ஒர்க், அதாவது டபுள் ட்ராக் கனெக்டிங் ஒர்க், புதிய பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஓப்பன் பண்ண பிறகு நிச்சயமாக குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவிலுக்கு வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரயில்வே நிச்சயம் அதை பண்ணுவாங்க. அப்போ வந்து இது நாகர்கோவிலேருந்து மாறும். அப்போது அதை அப்டேட்டை நான் பண்ணுறேன். ஸோ இந்த டே டைம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம மக்கள் வந்து சந்திச்சுட்டு இருந்தாங்க. என்னுடைய பயண அனுபவத்தில் ஒரு பயணத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா கோவில்பட்டியிலேருந்து ஆலப்புழா வரைக்கும் போகிறதுக்கு இந்த வண்டியில் நான் வந்து டே டைம் சிட்டிங்கில் புக் பண்ணியிருந்தேன். சாதாரண ஃபேரை விட 15 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும், இவ்வளவு தான். ஆனால் இந்த 2 கோச்சுகளும் ஒன்று போல் இருக்கிறதுனால நான் கோவில்பட்டி ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறும்போதே அங்கே சில பெரிய வயசானவங்களாக உட்காந்துருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட போய் இது என்னோடய சீட்டு, நான் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னோடனே அவங்க எல்லாமே சிரித்தாங்க. இது அன்ரிசர்வ் பெட்டி தம்பி, நீ தப்பாக ஏறிட்ட அப்படின்னாங்க. அவங்ககிட்ட சொல்லி என்னால் புரிய வைக்க முடியல. சரின்னு சொல்லி நானும் ஓரமாகவே நின்றுட்டே தான் வந்தேன். இருந்தாலும் RPF வந்தால் சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருந்தேன். அப்போது இந்த வண்டி பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு போய் லோக்கோமோட்டிவ் ரிவர்ஸ் பண்ணுவாங்க. திருநெல்வேலியில் RPF பார்த்தேன், அவங்க கிடைக்கல. ஏன்னா லாஸ்ட்டாக இருந்ததுனால போய் இறங்கி சொல்ல முடியல. ரெண்டாவதாக நாகர்கோவிலுக்கு போனதுக்கு பிறகு RPF கிட்டே சொல்லி என்னோடய சீட்டை நான் வந்து கேட்டேன். இருந்தாலும் ஒரு வயசானவரை எழுப்பி விட்டுட்டோங்கிற ஒரு சின்ன வருத்தம் தான். பட் இது தெரியாமல் அவங்களுக்கு இதை பற்றி தெரியாததுனால தான் ஏற்பட்ட பிரச்சனை. என்ன மாதிரி நிறையா பேர் இந்த சீட்டால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. நிறையா டைம் இந்த D2 கோச்சுகளுக்கும் அன்ரிசர்வுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அதாவது ரிசர்வேஷன் பண்ணுறவங்க வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இல்லைனா இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டே டைம் சிட்டிங் வந்து இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய மக்களை வந்து அதிகமாக குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க அன்ரிசர்வ்டு கோச்சில் கண்டிப்பாக ஏறுவாங்க. அதை தவிர வேறு எந்த கோச்சிலையும் ஏற மாட்டாங்க. இதை எதனால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போது பார்த்துருப்பீங்க ஒரு வண்டி பார்த்திங்கன்னா, அதாவது நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, 16/322/21. இந்த வண்டியில் 2 ஸ்லீப்பர் கோச் ஆட் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான மக்கள் அதில் ஏற மாட்டேங்கிறாங்க. ஸோ தெரிஞ்சவங்க சொல்லும்போது தான் இது அன்ரிசர்வ்டு தான் ஏறுங்கன்னு சொன்ன பிறகு தான் ஏறுறாங்க. ஸோ கோச்சில் வித்தியாசம் இருந்தால் நிச்சயமாக நம்ம மக்கள் ஏற மாட்டாங்க. இருந்தாலும் இந்த கோச்சை அன்ரிசர்வ்டு ஆக்குனது மேலும் கூடுதலாக முன்பதிவு இல்லாத பயணிகள் பயணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.